நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதம் சாதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா ஈரோடு கருங்கல்பாளையத்தில் நடந்த வியாழக்கிழமை மாட்டுச்சந்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வியாழக்கிழமை மாட்டுச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுடைய வரவுகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைமுங்கிறதுனால பணம் கொண்டு வரதுனால ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் மாடு விற்பனைக்குமே கொண்டு வரல. ரெண்டாவது மாடு வாங்க வர வியாபாரிகளுமே கொண்டு வரலன்னு சொல்லலாம். பணம் எடுத்துகிட்டு வரல. அதனால் அவங்களால வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால யாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வரவுகள் இல்லை. மாடுகளும் வாங்க முடியாமல் தான் தவிச்சாங்க. இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்டேட் காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய சந்தை பாருங்கள். இன்றைக்கி சந்தையை கொஞ்சம் வரலாம் காலியாக தான் இருக்குது. எதிர்பார்த்த வரவுகள் இல்லை. ரொம்பவும் கம்மியான வரவுகள் தான் மாடுகள். அந்த பச்சை புல்லு கட்டு யானை புல்லு இதெல்லாம் திங்கும் போது ஒவ்வொன்றும் சேராது. அப்போ வந்து களிமாட்டம் இருக்குது. அப்போ பச்சை புல்லு தட்டு போடும் போது நின்று. ஓ சரி பிரச்சனை வேண்டாம். நான் சொல்றது ஈத்து மாடு அந்த புள்ள கொண்டு விற்கணும். நான் சொல்றது நீங்க கூடாது, அந்த பிள்ளைங்க கூடாது. என்னமா சும்மா நான் பேசிட்டு பொறப்பளவுலாம் எதுவும் இல்லையாப்பா. இங்க பார்த்துட்டியா? இங்க பாரு. அங்க எல்லாம் வாங்கி விற்கிற பிள்ளைங்க சாம்பரப்பா கொண்டு போய் விற்கணும். செலவு பண்ணி விடுங்க. ஒரு 1000 ரூபா ஒரு 500 கிடைக்கும். சும்மா நியாயமெல்லாம் பேசிட்டு போதும். சும்மா கீழே மேலே தானே நான் கேட்கல. கரெக்டான விலைக்கு நான் கேட்குறேன். அதுதான் உண்மை. போடு போடுறப்ப நீ போறப்பா. ஆனால் நீ போடு போடுற சொல்லு. நீ போறப்பா சொல்லி போடுற நீ வாங்க சாமி. என்ன என்ன எவ்வளவு 55 ரூபாய்க்கு மாடு விற்கிறேன். மாடு விற்கிறேன்ப்பா. மடிக்காமலே செல்வாங்க. எந்த வழியும் மாடு நல்ல மாடு செல்வாங்க. மாடு சின்ன மாடா. சரி, எச்சா கம்மியாக 500 சேர்த்து சொல்லிட்டேன். மாடு எவ்வளோ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க? நான் உங்களை வாங்கணும்னு கேட்குறேன். நான் உங்களை வாங்கணும்னு கேட்குறேன். சரி, உனக்கு 10 ரூபா கிடைச்சா கடு. நான் தப்பு சொல்லுவா. சரி சரி கொடு கொடு கொடு. அட கூடப்பா. 6 ரூபா 46,000. 1 ரூபா கூட சேர்த்து செல்வா. என்னப்பா வந்து அங்கே வந்து கேட்டாங்கன்னா அதே விலைக்காக இது பண்ணுவாங்க. அப்படியே இப்போ 3000 செலவு வந்து 47 சொல்லு. 9,000 மாதம் 49,000 ஆகுது அந்த பிள்ளை. நான் தான் வேணாம். என்னண்ணா 60,000 ரூபா சொல்லிட்டு இருந்தா. அப்படி சரிண்ணா. பல்லு வந்து 4 பல்லு. பல்லு 4 பல்லு. ஆமாம். மாடுக்கு கண்ணெல்லாம் நல்லா இருக்கா? சுள்ளியெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்ணை பார்த்துட்டியா? இவன் அருமையாக இருக்குது கண்ணு. சரி சரி சரியா? மையமெல்லாம் எதுவும் இல்லை. இந்த இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான். சரி இங்கே பார்த்துட்டியா? ஒரே சுழி. ஒரு சுழி. உரப்பழுதெல்லாம் எதுவும் கிடையாது. உரப்பழு எதுவும் கிடையாது. 4 காம்பு ஓர்ஸாக இருக்குது. பின்னாடி போ. 4 காம்பு நல்லா இருக்குது. ஜம்மு எத்தனை ஈத்து? இதான் தலையீத்து. தலையீத்து தலையீத்து முத ஈத்து.
மொதல் ஈத்து. ஆமாம். சரி சரி. எவ்வளோ? 47,000மா? 46,000 ரூபா. 60,000 சொன்னது. 60,000 ரூபா சொல்லி 46,000க்கு முடிச்சிருக்கிறீங்க. 46,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல. ம். எந்த ஊருக்கு கொண்டு போகிறாங்கப்பா? இது வந்து திருவண்ணாமலை போகுது. திருவண்ணாமலை. சரி சரி. திருவண்ணாமலையிலேருந்து வாங்க வந்திருக்காங்க. இங்கே வாமா, இங்கே வாமா பாப்பா. ஏய் இங்கே வா, இங்கே வா. 60,000 ரூபா சொன்னதை 60,000 ரூபா சொன்னதை வந்து 46,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். திருவண்ணாமலை போகுது. திருவண்ணாமலை. சரி ஓகேண்ணா. ஓகே. 60,000 ரூபா மாடல் 46. வந்து யூடியூப்பில் பார்த்து அவங்க கூப்பிட்டாங்க. நான் நல்ல விலைக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன். சரி போய் வியாபாரி கொண்டு போய் விற்கிறவங்க ஒரு 10 ரூபா சேர்த்து விற்கும். சரிங்கண்ணா. சரி. குறைச்சிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. கொம்பு குறைச்சிக்குமா? இங்கிட்டு வாமா. நாகிஸ்து பார்க்கலாமாண்ணா? நாகிஸ்து பார்க்குதா? நாகிஸ்துனா யூடியூப் பாருபடி இங்கே எடுத்துக்க. ஆள் இருக்குது பார்த்துக்க. இந்த பார்த்துக்க. பார்த்துட்டியா? எல்லாம் கிளியராக இருக்குது. பல்லையும் பாரு. பல்லையும் பாரு. பார்த்துட்டியா? பார்த்தாச்சுண்ணா. 65,000 சொன்னியா? 46,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன். 65,000. 65,000 சொன்ன ஒரு விருதானே. 46,000 வாங்கிக்குது. 46,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். அவர் மட்டும் 10 ரூபா சம்பாதிக்கலாம். சரி சரிண்ணா. அவர் மட்டும் 10 ரூபா சம்பாதிக்கலாம். சரி ஓகேண்ணா. இந்தாம்மா கையில் கொடு, கையில் கொடு. வேறு 65,000 சொன்னதை வந்து 46,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இந்த புள்ள கொண்டு போய் இன்னும் 3,000 ரூபா செலவு இருக்குது. ஒரு 1,000 ரூபா 2 ரூபா வந்து சேர்ந்து வைக்கிட்டு. சரியா? நாட்டில் எந்த வையும் கிடையாது. பார்த்துக்க. எதுவும் கிடையாது. கொடுத்தாச்சா? வாங்க. சரி வாங்க.